என் பேர் நிஷாந்த். நான் திருவட்டூர்லேருந்து வரேன். நான் வந்து இப்போ இங்கே இருக்கிற புதுவனார்பேட்டில் இருக்கிற டிவிஎஸ் ஆர்விஎம் மோட்டார்ஸ் சென்னை 81 மெயின் தெருவில் இருக்கிற இந்த ஷோரூமில் என் வண்டியை வந்து நான் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அந்த வண்டி எனக்கு திருப்பி தரல. பேட்டரி இல்லைன்னு சொன்னாங்க. 10 நாளில் ரெடி பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 10 நாளில் நான் ஃபோன் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபோன் எடுத்து உங்கள் வண்டி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 20 பேர் ஃபோன் எடுத்தாங்கன்னா 20 பேருமே இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா கரெக்டான பதில் வராது. அவங்க கிட்ட கேட்டா நாங்க பேட்டரி ஆர்டர் போட்டிருக்கோம் ஆனா வரல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கம்பெனில இருந்தே வரல அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பிறகு திங்கள் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் செவ்வாய் சாதா ஸ்டாஃப்ல இருந்து ஜிஎம் ஜெனரல் மேனேஜர்னு பேசியாச்சு. இங்க இருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸும் வரல, பதில் வரல. எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை நாங்க மெயில் போட்டிருக்கோம் பேட்டரி வந்தா தருவோம். அப்ப எதுக்கு சார் வந்து இந்த பேட்டரி வண்டி விற்கிறாங்க? இதனால வந்து நான் மட்டும் இல்ல, நான் இங்க வந்துட்டு போகும்போது நேற்று நிறைய பேர் மன உளைச்சல் ஆராய போறாங்க. சர்வீஸ் சரியில்லை, அதுக்கப்புறம் வந்து சொன்ன டைமுக்கு தரல, கொடுத்தா 10-20 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சேல்ஸ் மேனேஜர் பேசியாச்சு, சர்வீஸ் மேனேஜர் பேசியாச்சு, ஜிஎம் வரைக்கும் பேசியாச்சு. ஒருத்தர்கிட்ட ஒரு சர்வீஸ் இல்லை. அதனால வந்து நான் லீகலா மூவ் பண்ணலான்னு இருக்கேன். டிவிஎஸ் மேல பேட்டரியில 10 நாள் டைம் சொன்னாங்க சார். கிட்டத்தட்ட 23 நாள் ஆயிடுச்சு. ஐக்யூ பேஸ் சார். யாரை கேட்டாலும் எல்லாரும் இருக்காங்க. ஒரு மேடம் அர்ச்சனா மேடம் கூட இருக்காங்க. கொடுக்கவா? இல்லை நான் என்னன்னு சொல்லிடுறேன்னா ஒரே நிமிஷம் நான் கேட்டு. தெரியும் ஆமா சொன்னாங்க. பட் ஆனா வந்து எனக்கு திங்கள் முடிச்சு தரேன்னு சொன்னாங்க, செவ்வாய் பண்ண சொன்னாங்க. பேட்டரியை விட இதே பெரிய மன உளைச்சல் என்னன்னா, நான் காலையில ஒரு ஃபோன் பண்ணும்போதும் ஒருத்தர் எடுப்பாங்க, வண்டி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ்ல அப்டேட் பண்றேன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒரு போன் அங்கிருந்து ரிட்டர்ன் வந்தது இல்லை. காலையில இருந்து நான் ஒரு 20 ஃபோன் பண்றேன்னா அந்த 20 போனுமே ஒவ்வொருத்தரா எடுத்துக்கிட்டு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கடந்த 23 நாளா என்ன மன உளைச்சல் ஆளாக்குறாங்க. உங்க சைடுல இருந்து ஒரு போன் ரிட்டர்ன் வந்து சார் இப்படின்னு சொல்லவே இல்லையா சார்? அது ஒண்ணு யோசிக்கணும்ல சார். பேட்டரிங்கிறது 2வது விஷயம். ஆமா, அப்படியே கோகுல் இருக்கார கேட்கவா? சரி கேட்கறேன் சார், ஒரே நிமிஷம் சார். என்னன்னா இப்போ நமக்கு வண்டி இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு வந்து மீஞ்சூர் பொன்னேரி அப்படின்னு வண்டி போகணும், ஓகேவா? அதுக்காக தான் இந்த டிவிஎஸ் எடுத்தேன். இப்போ வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 250-300 ரூபா ஆகுது. கிட்டத்தட்ட 23 நாள் இல்லை ஒரே நிமிஷம் 23 நாள் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஆத்தர் ஓலா இருக்கு சார், அதெல்லாம் புதுசா அந்த பிராண்டுங்க. ஆனா டிவிஎஸ் பாரம்பரியமா இருக்கிறது இல்லை. அதனால தானே அதுல வந்து நான் எடுத்தேன். வண்டியை நான் குறை சொல்லல. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, இவ்வளவு பெரிய ஷோரூம்ல இவ்வளவு பெரிய பிராண்ட் கம்பெனில இந்த பேட்டரி இல்லைன்னு சொன்னாங்கன்னா, அப்போ வந்து நாங்க எடுக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல, இதுல எடுத்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப இல்லைன்னா எப்படி சார்? யோசிச்சு பாருங்க. நான் என்ன கேட்டேன்னா, சப்போஸ் அப்போ எங்களுக்கு ஒரு வண்டியாவது கொடுங்க. சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சரி சார், இப்ப புரியுது சார். இப்ப நான் உங்களை தப்பு சொல்லல, உங்களை யாரும் தப்பு சொல்ல சார். இப்ப நம்ம கூட வந்து இல்ல இப்ப வந்து கூட வந்து நம்ம லாயரும் பிரஸும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஒரு இன்ஃபோ, இப்ப நாங்க லீகலா மூவ் பண்ண போறோம் கம்பெனி பேர்ல. அதனால உங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ண சொன்னோம். ஜாப் கார்டு ஆர்டர் போட்டதெல்லாம் வாங்கியாச்சு. இப்ப வந்து ஜஸ்ட் வந்து நாங்க அது மெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு மெயிலும் போட்டுட்டு இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். அது இருக்கவங்க கிட்ட சொல்லல. வசந்த்குமார் சாருக்கு ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப். அதனாலதான் சரி அடுத்தபடியா சர்வீஸ் மேனேஜர் உங்க நம்பருக்கு நாங்க பண்ணியிருக்கோம். சரி உங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க லீகலா மூவ் பண்றோம் சார், வேற ஒண்ணும் இல்லை. சரியா சார்? தேங்க்யூ சார். ஓகே.